லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வாக்கியத்தில் வாசிக்கிறோம். தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் தெரிந்து கொள்ளப்பட்ட நல்ல பங்கு எது தெரியுமா? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருப்பது. இப்போ இயேசுவானவர் எங்கே இருக்காருன்னா, மார்த்தாள் மரியாள் வீட்டில் இருக்கிறார். மார்த்தாள் பற்பல வேலைகளை குறித்து அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் மரியாள் பாருங்க, இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து அவர் பேசுகிற வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பற்பல கவலைகள் இருக்கலாம், பற்பல பிரச்சனைகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். எது இருந்தாலும் முதலாவது கர்த்தருடைய பாதத்தில் அமருவோம். கர்த்தருடைய பாதத்தில் அமரும் பொழுது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள், பாடுகள், கவலைகள், போராட்டங்கள் எல்லாம் மாறிவிடும். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கும் பொழுது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், அவர் நமக்காக பரிந்து பேசுவார், நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார், நம்முடைய நெருக்கங்களை மாற்றுவார், நமக்கு வருகிற பாடுகளை மாற்றுவார். இப்போ கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் வசனத்தை கேளுங்க, அவரோட பேசுங்க, அவர்கிட்ட நேரத்தை செலவிடுங்க. நேரத்தை செலவிட்டு அவரோடு ஐக்கியத்தை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் யாவரும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.